உணவுக்காடு வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெய் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு 25 சென்ட் நிலத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள், காய்கறிகள், கீரைகள், பூக்கள், பல வகை மரங்கள், நீண்ட நாள் பயன் தரக்கூடிய மரங்கள், இவைகள் அனைத்தும் 25 சென்ட் நிலத்தில் நம்ம விளைவிக்க போகிறோம். இயற்கை முறையில், அதாவது மாட்டு சாணத்திலிருந்து, ஆட்டு சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரத்தை பயன்படுத்தி நம்ம இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும் திட்டம் இது. அனைவரும் முழு காணொலியும் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் தகவல் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் மறக்காமல் இந்த உணவுக்காடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதே போல் உங்களைப் போலவே நிலம் தேடும் உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களுக்கும் பயனாக இருக்கும். இந்த நிலத்தை நீங்கள் 25 சென்ட் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் 50 சென்ட் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாம் இது ஒரு கூட்டு முயற்சி தான். நீங்கள் 25 சென்ட் வேணுனாலும் சரி, அல்லது ஒரு அரை ஏக்கர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 4 அல்லது 5 நண்பர்களாக இருக்கிறீங்க, நிலம் தேடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது பொருத்தமாக அமையும். நீங்கள் சென்னை, காஞ்சிபுரம் போன்ற பெருநகரங்களில் இருந்தீங்கன்னா, செய்யாறில் விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலீடு பண்ணுறேன் ஆனால் என்னால் விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நண்பர்கள் நீங்களும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கலாம். முழுக்க நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு தயாராக இருக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த காணொலியில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நிலம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பக்கத்தில் இந்த நிலம் இருக்குது. 2 ஏக்கர் 50 சென்ட். இதில் தான் நம்ம 25 சென்ட், 50 சென்ட் அது மாதிரி நிலங்களை பிரித்து இந்த நிலத்தில் நம்ம விவசாயம் செய்ய போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, நிலம் அருமையாக இருக்கும். நீங்கள் காணொலியை பார்த்தா தெரியும். நல்ல செம்மண், தாரோடு முகப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த நிலத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பேருந்து நிறுத்தம் இருக்குது. இங்கே செய்யாறுலேருந்து ஒரு பஸ்ஸு இங்கே நிற்கும். நண்பர்களே, இந்த செம்மண் நிலம் 2.5 ஏக்கர் தான் இருக்குது. இந்த நிலத்தில் 10 பேர் இல்லைன்னா 5 பேர், அதாவது 25 சென்ட் எடுத்திங்கன்னா 10 பேர் வருவீங்க, 50 சென்ட் எடுத்திங்கன்னா 5 பேர் வருவீங்க. அதனால் இந்த காணொளி பாருங்கள். இதில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, என்னிடம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஒரு சின்ன முயற்சியாக நான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை ஆதரவு தரீங்களோ அந்த ஆதரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக கொண்டு போகலாம். இந்த பட்டத்தில் அதுக்குள்ளே நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தான் இந்த நிலத்தில் நம்ம பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்ய முடியும். அதனால் சீக்கிரமாக ஆதரவு தருங்க நண்பர்களே. நீங்கள் 4 பேர் இல்லை 5 பேர் வந்தாலும் சரி, இல்லை 10 பேர் வந்தாலும் சரி, நம்ம சேர்ந்து கூட்டு முயற்சியில் இந்த உணவு கடை உருவாக்குவோம். இந்த நிலம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் இந்த நிலம் உள்ளது. சென்னை தாம்பரத்துலேருந்து நிலம் பார்த்திங்கன்னா 87, 80, 90க்குள்ளே இருக்கும். செய்யார்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலத்துக்கு வந்துடலாம். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற நண்பர்கள் முதலீடு செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். வாரம் 2 முறை அல்லது 3 முறை இங்கே கிடைக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம சென்னைக்கு கொண்டு சேர்க்கலாம். 25 சென்ட் நிலம் 6 லட்சம். இந்த 6 லட்சம் பார்த்திங்கன்னா நிலத்தை சுற்றி கம்பிவேலி, ஆழ்துளை கிணறு, மின்சார இணைப்பு எல்லாமே அனைத்து உட்பட நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. விருப்பம் உள்ள நண்பர்கள் தொடர்பு கொண்டு சைட் விசிட் பாருங்கள். இது செய்யாருக்கு பக்கத்தில் இருக்குது. செய்யார்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். தாம்பரத்துலேருந்து 87 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நீங்கள்
நினைக்க வேணாம். உணவுப் பொருளை தயார் செய்வது எங்களுடைய வேலை. விருப்பமுள்ள நண்பர்கள் இங்கே வந்து உங்கள் நிலத்தை வாங்கி நீங்களே உங்கள் நிலத்தில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, வேண்டுகோள். பாருங்கள் நண்பர்களே, மறக்காமல் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சொந்த உறவுகள் அவங்களுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களுக்கும் இதுமாரி தேடிகிட்ருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த காணொலி பயனளிக்கும். 25 சென்ட் நிலத்தில் தற்சார்பு பொருளாதார உணவு காட்டை உருவாக்கி ஆரோக்கியமுடன் நிலமுடன் வாழ்வோம் நண்பர்களே. இந்த காணொலியை முழுவதும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.